ஆஸ்தாம் தே குணராசிவது குணபரிவாஹாத்மனாம் ஜன்மனாம் சங்க்யா பௌம நிகேதனேஷ்வபி குட்டி குஞ்சேஷு ரங்கேஸ்வர அர்ச்சிய சர்வசகிஷ்ணு அர்ச்சக பராதீன அகிலாத்மஸ்திதிஹி பிரீணீஷே ஹிருதயாளுபிஸ்தவ ததா ஷீலாத் ஜடீபூயதே. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நாம் அனைவரும் அடைந்து அனுபவிக்க வேண்டிய திகட்டாத அமுதமாக இருக்கிறார். அந்த பெருமானை அடைவதுதான் ஒரு ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த குறிக்கோள். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்கிற 4 புருஷார்த்தங்களுக்குள்ளே மோக்ஷம் என்பதுதான் தலை சிறந்தது. அந்த மோட்சத்தை அடைவதற்கான முயற்சியைத்தான் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் எடுக்கிறோம். அதாவது பகவானுடைய திருவடிகளையே சரணமாகப் பற்றி, நான் எந்த முயற்சியும் செய்து உன்னை அடைவதென்பது இயலாது, அதனால் உன்னுடைய கருணையாலே எனக்கு நீயே முக்தி அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். அதன் பயனாக எதை எதிர்பார்க்கிறோம் என்று பார்த்தால், பகவானை அடைய வேண்டும், வைகுந்தத்தை கிட்ட வேண்டும், அங்கு அவனை கண்டு மகிழ வேண்டும், அவரோடு பேசி அவருக்கு கைங்கரியங்களை செய்து ஆனந்தப்பட வேண்டும். இதுதான் எந்த ஒரு ஜீவாத்மாவுக்கும் எல்லையற்ற இன்பத்தை தரக்கூடியது. இதைத்தான் கைங்கரியம், தொண்டு என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் சரணாகதி செய்து விடுகிறோம். அதற்கு பிறகு வைகுந்தத்தை அடைவதற்கு இன்னும் பல ஆண்டுகள், பல காலம் பிடிக்கலாம். அதுவரை இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பெண்ணுக்கு சிறு வயதில் கல்யாணம் ஆகிவிடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த காலத்தில் 8 வயசு 10 வயசுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துவிடும். ஆனால் உடனடியாக அந்த மாப்பிள்ளையினுடைய வீட்டுக்கு பெண்ணை அனுப்ப மாட்டார்கள். மேலும் சில ஆண்டுகள் தங்கள் வீட்டிலேயே வைத்து கொண்டு விட்டு அதற்கு பிறகுதானே மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண்ணை அனுப்புவார்கள். அதே போல நமக்கும் பகவானுக்கும் திருக்கல்யாணம் நடந்து விடுகிறது. என்றைக்கு அவர் திருவடிகளை சரணமாக பற்றுகிறோமோ, நீதான் எனக்கு கணவன், நீதான் எனக்கு தலைவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று பொருள். ஆனால் உடனடியாக புகுந்த வீட்டுக்கு நம்மை பகவான் அழைத்துச் செல்வதில்லை. இந்த உடல் விழும் வரை, இந்த பிறவி முடியும் வரை காத்திருந்துதான் அழைத்துச் செல்லுகிறார். அப்ப இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? கணவரை தேர்ந்தெடுத்து விட்டேன், கல்யாணம் ஆகிவிட்டது, ஆனால் இன்னும் அவரை சென்று புகுந்த வீட்டில் அடைய முடியவில்லை. அப்போது என்ன செய்வோம்? இந்த உலகத்தில் இருந்து கொண்டு, அதாவது பிறந்தகத்தில் இருந்து கொண்டு அந்த கணவனோடு வாழப்போகிற வாழ்க்கையை நினைத்து நினைத்து பார்ப்போம் அல்லவா? அதில் எவ்வளவு ஆசை இருக்கும், அதை போல் கற்பனை செய்து கொள்ளுவோம். அதே போல இந்த ஜீவாத்மாவும் வைகுந்தத்தை அடைந்த பிறகு எப்படியெல்லாம் அனுபவிக்கப் போகிறோம், என்னென்ன விதமான பரிமாற்றங்கள் பகவானோடு நமக்கு இருக்கும், எப்படியெல்லாம் கைங்கரியம் செய்வோம் என்பதையெல்லாம் தினமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு வேறுபாடு தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சிந்தித்து மட்டும் பார்க்க தேவையில்லை, அதை நடைமுறைப்படுத்தியும் பார்க்கலாம். பெரியோர்கள், ஆச்சாரியர்கள் சொல்லும் பொழுது, ஒரு பக்தன் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், இருக்கும் நாள் உகந்து அருளின நிலங்களிலே பிரவணராய் குணானுபவ கைங்கரியங்களே பொழுதுபோக்காக கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். பகவான் ஆசைப்பட்டு எத்தனை திவ்யதேசங்களிலே வந்து காட்சி அளிக்கிறார். அவற்றைத்தான் உகந்து அருளின நிலங்கள் என்று சொல்லுகிறார்கள். பகவான் உகந்து ஆசைப்பட்டு வந்து சேவை சாதிக்கிறார், அருள் பாலிக்கிறார். அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும், அங்கேயே வாழ வேண்டும். அந்த பகவானுடைய குணங்களை நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். நம்மால் முடிந்த தொண்டு கைங்கரியத்தை அந்த பகவானுக்கு செய்ய வேண்டும். அப்ப திவ்ய தேசத்தில் பகவான் இருப்பதென்பது வைகுந்தத்தில் அடையப்போகிற ஆனந்தத்தை இங்கேயே நமக்கு கொடுப்பதற்காக. ட்ரெய்லர்னு சொல்கிறாளோ இல்லையோ, முன்னோட்டம்னு சொல்கிறோமே, வைகுந்தத்துக்கு போய் எப்பேற்பட்ட ஆனந்தம் அடையப் போகிறோமோ அதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த ஊரிலேயே அர்ச்சாவதாரத்தை, திவ்யதேசத்தில் எம்பெருமான்களை சேவித்து தொண்டு செய்து நாம் அடைந்து விடுகிறோம். அதுதான் திவ்யதேசத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை.
அதனால் பகவானுடைய பெருமை, திருமாலின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் இருக்கும் ஊர்கள் திவ்யதேசங்களின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நாமும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு திவ்யதேசமாக பார்த்து கொண்டு வருகிறோம். முதலில் சோழ நாட்டு திருத்தலங்கள் 40 திவ்யதேசங்களினுடைய ஸ்தல புராணம், அதனுடைய வரலாறு என்ன, அங்கு பகவான் எப்படி காட்சி அளிக்கிறார், என்னென்ன சந்நிதிகள் உள்ளன, அங்கு எந்த ஆழ்வார்கள் வந்து பாசுரம் பாடினார்கள், என்ன உற்சவங்கள் முக்கியமாக நடக்கின்றன, இது அனைத்தையும் பார்த்து கொண்டு வருகிறோம். சோழநாடு முடிந்தது. அடுத்து நடுநாட்டு திருத்தலங்கள் 2, திருவகீந்திரபுரம், திருக்கோவலூர், அந்த 2 திவ்யதேசங்களையும் சேவித்துக் கொண்டோம். அடுத்தது அங்கிருந்து மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து வந்தோம் என்றால், சோழ நாட்டிலிருந்து வடக்கே வந்தால் நடுநாடு, அந்த நடுநாட்டிலிருந்து வடக்கே வந்தோம் என்றால் தொண்டை நாடு என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், அதாவது வடக்கு தமிழகம், இந்த பகுதியைத்தான் தொண்டை மண்டலம், தொண்டை நாடு என்று சொல்லுவார்கள். அந்த ஒரு பகுதியைத்தான் வந்து அடைகிறோம். இந்த பகுதியிலே 22 திவ்யதேசங்கள் இருக்கின்றன. நம்முடைய தமிழகத்தை தமிழ் பேசும் நல்லுலகுன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த தமிழகத்தை எப்படி அந்த காலத்தில் பிரித்தார்கள் என்றால் தொல்காப்பியத்திலேயே இதை பற்றின குறிப்பு உள்ளது. தென்பாண்டி, குட்டம், குடம், கற்கா, வேண், பூழி, பன்றி, அருவா அதன் வடக்கு, நன்னாய சீத மலாடு புனல் நாடு, செந்தமிழ்சேர் ஏதமில் 12 நாட்டு எண் என்று தொல்காப்பியர் தெரிவிக்கிறார். 12 பகுதிகளாக இந்த தமிழகத்தை பிரித்திருந்தார்கள். தமிழகம்னா இன்னைக்கு இருக்கிற பவுண்டரிலாம் வச்சுக்காதீங்க. தமிழ் பேசுபவர்கள் இருந்த நாட்டில் இப்படி 12 பகுதிகள் இருந்தனவாம். தென்பாண்டி, பாண்டிய நாடுன்னு மதுரை, அதை சுற்றி இருக்கக்கூடிய இடம், மதுரைக்கு தெற்கு, அதை பாண்டிய நாடுன்னு சொல்லுகிறோம். அடுத்தது குட்டநாடு. குட்டநாடு என்பது கேரளத்தில் ஒரு பகுதி, அது குட்டநாடு. குடம், குடம் நாடு, குடகுன்னு இன்னைக்கு சொல்றமே, அந்த குடகு பிரதேசம் தான் குடகு நாடுன்னு சொல்லப்படுகிறது. கற்கா என்பது கன்னடத்துக்கு அருகிலே, கர்நாடகா இன்னைக்கு இருக்கே, அந்த கன்னட பூமிக்கு அருகிலே இருந்த தமிழகத்தினுடைய பகுதிக்கு கற்கா நாடு என்று பெயர். அடுத்தது வேள் நாடு. வேள் என்பது தொண்டை மண்டலத்தினுடைய ஒரு பகுதி. இப்ப நம்ம தொண்டை நாடு பார்க்க போறோமே, இந்த தொண்டை நாட்டை 3 பகுதிகளாக அந்த காலத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அதுல முதல் பகுதி வேள் நாடு என்பது. அடுத்தது பூழி நாடு என்பது தேனி, கம்பம் இதெல்லாம் இருக்கக்கூடியது பூழி நாடு. அடுத்தது பன்றி நாடு, திண்டுக்கல், அதை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்கள். அருவா நாடு, அருவா வடதலை நாடு என்று 2 உள்ளன. இது 2ம் கூட தொண்டை நாட்டுக்குள்ளே அடக்கமானவை. அப்ப இப்ப நாம் தொண்டை நாடுன்னு எதை பார்க்க போகிறோமோ அதை அந்த காலத்தில் 3ஆக பிரித்தார்கள். வேள்நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு என்று 3 பகுதிகளாக இருந்திருக்கின்றன. இப்போது தொண்டை நாடு என்று பிற்காலத்தில் சேர்ந்து விட்டது. வெவ்வேறு மன்னர்கள் முன்னால் ஆட்சி செய்திருப்பார்கள். ஒரு காலத்தில் அது ஒரே மன்னரால சேர்க்கப்பட்டிருக்கும். தொண்டை நாடு என்று வழங்கப்படுகிறது. அதாயிற்றா. அடுத்தது சீத நாடு. சீதம்னா, சீதம்னாலே குளிர்ச்சி. அப்ப கோவை, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் சீத நாடுன்னு சொல்லப்படுகின்றது. அடுத்தது மலநாடு, மலை நாடு என்று சொல்லப்படுகிற சேர நாடு, கேரளத்தினுடைய மிச்ச பகுதி. குட்டநாடை தவிர மிச்சம் இருக்கும் பகுதிதான் மலைநாடு என்று சொல்லப்படுகிறது. இப்படி தென்தமிழ்சேர் ஏதமில் 12 நாட்டு எண், அழகான தமிழ் மொழி பேசக்கூடிய நாடுகள் இந்த 12ம் என்று தொல்காப்பியர் தெரிவிக்கிறார். இந்த 12க்குள்ளே கீழே ஒவ்வொன்றா பார்த்தோம். புனல் நாடு என்பதுதான் கடைசி சோழ நாடு. நிறைய நதிகள் இருக்கின்றன. அதை போல இப்போது நாம் பார்க்க வேண்டியது தொண்டை நாடு என்கிற பகுதியை வந்து அடைந்திருக்கிறோம். இந்த தொண்டை நாட்டுக்கான எல்லைகள் தமிழர்களாலே சொல்லப்பட்டுள்ளது. மேற்கு பவளமலை வேங்கடம் நேர்வடக்காம், ஆர்க்கும் உவரி அணி கிழக்கும், பார்க்குள் உயர் தெற்கு பினாகி திகழ இருபதன் காதம், நல் தொண்டை நாடெனவே நாட்டு. தொண்டை நாடுக்கு எல்லைகள் என்ன? முதல்ல மேற்கு பவளமலை, பவளமலைங்கிறது மேல கர்நாடகம், அந்த பகுதி பவளமலை, அதுதான் மேற்கு எல்லை. வடக்கே வேங்கடம் நேர் வடக்காம், திருவேங்கடமலை தான் வடக்கு எல்லை. கிழக்கே சமுத்திரம் தான் எல்லை. தெற்கே திகழ் பினாகி தெற்கு, பினாகினி என்று திருக்கோவலூர்ல ஆறு பார்த்தோமே, அந்த தட்சிண பினாகினி ஆறு தான் தென் எல்லையாக இருக்கிறது. இதற்கு நடுவில் இருக்கிற பகுதிதான் தொண்டை நாடு என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. இதில் பல திவ்யதேசங்கள், கீழே 40 சோழநாடு, 2 நடுநாடு பார்த்தோம். அதற்கடுத்த அதிகமான எண்ணிக்கையில் 22 திவ்யதேசங்கள் இந்த தொண்டை நாட்டிலே இருக்கின்றன. இதுக்கு ஏன் தொண்டை நாடு என்று பெயர் ஏற்பட்டதென்றால், இளம் திரையன் என்று ஒரு அரசன் இதை ஆண்டு வந்தான். அந்த இளந்திரையன் சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுது ஒரு கூடை,
அதில் தொண்டை என்று ஒரு விதமான கொடி உண்டு. அந்த தொண்டை கொடியாலே சுற்றப்பட்டு அந்த ஒரு கடலிலே மிதந்து அந்த குழந்தை வந்ததாம். அதை எடுத்து வளர்த்துத்தான் அவன் இளந்திரையன் என்கிற அரசனாக இருந்தான். அந்த தொண்டை கொடி சுத்தப்பட்டபடியாலே தொண்டை நாடு என்று பெயர் ஏற்பட்டது என்று சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அப்படி சேர்ந்திருக்க வேண்டும். இளந்திரையன் காலத்துக்கு முன்னால வெவ்வேறு அரவா நாடு, அரவா வடதலை நாடு என்று வெவ்வேறு பகுதிகளாக இருந்திருக்கலாம். அவன் காலத்துக்கு பிறகு தொண்டை நாடு என்று சேர்ந்தது. இந்த தொண்டை நாட்டுக்கு என்ன பெருமை? ஒவ்வொரு நாடுக்கு ஒரு பெருமை. இப்ப சோழ நாட்டை பத்தி போனால், சோழ நாடு சோறு உடைத்து நன்ன எல்லா உலகத்துக்கே சோறிடும் அளவுக்கு வயல் வரப்பு அதிகம், நிறைய பயிர்கள் விளைகின்றன. அது சோழ நாட்டுக்கு சிறப்பு. அதை போல இந்த தொண்டை நாட்டை பற்றி சொல்லும் பொழுது, தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து என்று ஔவையார் தெரிவிக்கிறார். சான்றோர் மற்ற எல்லா ஊர்களிலும் எல்லாரும் இருக்கலாம். நல்ல ஞானம், அந்த ஞானத்துக்கு தகுந்த நடத்தை, அனுஷ்டானம், பழக்கங்கள், இது அனைத்தும் உடையவர்கள் வாழக்கூடிய நல்நாடு கூழ வயல் சூழ், நல்ல வயல்களோடும் கூடியது. அப்ப செழிப்பும் இருக்கு, மக்களும் நல்ல கூர்மையான புத்தியோடு ஆராய்ச்சி செய்யக்கூடிய திறமையோடு சான்றோர்களாக வாழுகிறார்கள். அப்படிப்பட்ட ஊர் இந்த தொண்டை நாடு என்று தெரிவிக்கிறார்கள். இந்த தொண்டை நாடுன்னு சொன்ன உடனேவே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது காஞ்சிபுரம் என்கிற மாநகரம். காஞ்சிபுரம் மிக பழமையானது. இப்ப 3 நாடுகளா சொன்னோமே, அப்பவே அரவா நாடு முதலானவை இந்த இளந்திரையன் காலத்திலேயே காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டுதான் ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள். பல்லவ மன்னர்கள் காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு ஏற்றமுண்டு, அதற்கு முன்னும் ஏற்றமுண்டு. நகரேஷு காஞ்சி என்று தெரிவிப்பார்கள். உலகத்தில் பாரதத்தில் எத்தனையோ நகரங்கள் இருக்கலாம், ஆனால் நகரங்களுக்குள்ளே சிறந்தது என்று சொல்ல வேண்டும் என்றால் அது காஞ்சி, காஞ்சிபுரம் என்று மிக பழமையான சொற்றொடர்கள் எல்லாம் காணப்படுகின்றன. இந்த காஞ்சிபுரம் முக்தி தரும் க்ஷேத்திரங்களுக்குள்ளே ஒன்று. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி சேதி சப்தைதே மோக்ஷதாயகாக என்று புராணம் சொல்லுகிறது. அயோத்தியை, மதுரை, கண்ணன் பிறந்த வடமதுரை, மாயா அதாவது ஹரித்வாரம், காஷி வாராணசி, காஞ்சி இதோ இந்த காஞ்சிபுரம், அவந்திகா அது உஜ்ஜைன் என்கிற க்ஷேத்திரம், ஸ்ரீ புரி, துவாரவதி கண்ணன் வாழ்ந்த துவாரகாப்பட்டினம், இந்த 7 தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பூமிகள்னு சொல்லப்படுகின்றன. அவற்றுக்குள்ளே ஒன்னாக காஞ்சிபுரமும் கணக்கிடப்படுகிறது. அந்த காஞ்சிபுரம் தான் இந்த மொத்தத்துக்கும் நடு. தொண்டை மண்டலத்தில் நடுவாக காஞ்சிபுரத்தை கொண்டோம் என்றால் மொத்தம் 22 திவ்யதேசங்களா, அதில் 14 திவ்யதேசங்கள் காஞ்சிபுரத்துக்குள்ளேயே இருக்கின்றன. மற்ற 8 திவ்யதேசங்கள் தான் அங்காங்க திருவல்லிக்கேணி, திருக்கடிகை, திருப்புட்குழி இவையெல்லாம் வெளியே இருக்கின்றன. காஞ்சிபுரத்துக்குள்ளேயே 14 திவ்யதேசங்கள் இருக்கின்றன. அப்பேற்பட்ட பெருமை வேற எந்த ஊருக்கும் கிடையாது. ஒரு ஊருக்குள்ள 14 திவ்யதேசமா? 1, 2, 3 சேவிக்கலாம். அப்பேற்பட்ட பெருமை முழவம், மொந்தை, குழல், யாழ், ஒலி, சீராலே பாடல், ஆடல், சிதைவில்லாதோர் ஏறார் பூங்காஞ்சி என்று திருஞான சம்பந்தர் தெரிவிக்கிறார். என்னைக்குமே வாத்தியம், நிறைய வாத்தியங்களை வாசிப்பார்களாம். எப்பவுமே இசைக்கோலம் முடியவே முடியாது. சிதைவில்லாத ஆடல், பாடல், கொண்டாட்டம், திருவிழாக்களுக்கு குறைவே கிடையாது. அப்பேற்பட்ட காஞ்சிபுரம் என்று வழங்குகிறார்கள். அதை தலைநகரமாக கொண்டுதான் இந்த பூமி இயங்கி இருக்கிறது. அதில் 22 திவ்யதேசங்கள். அது திவ்யதேசம் மட்டும் அல்ல. இந்த இடத்துக்கு மற்றொரு சிறப்பு என்னவென்றால், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழிசை ஆழ்வார் 4 முதல் பிறந்த ஆழ்வார்கள் பிறந்ததெல்லாம் தொண்டை மண்டலத்தில் தான். ஆச்சாரியர்களுக்குள்ளும் திருக்கச்சி நம்பிகள், ராமானுஷர், குரத்தாழ்வான், எம்பார், முதலியாண்டான், வேதாந்த தேசிகர் இவராக அனைவரும் அவதரித்தது இந்த தொண்டை மண்டலத்தில் தான். இத்தனை பெருமைகளுடைய ஒரு பூமியைத்தான் அடுத்து நாம் அடைந்திருக்கிறோம். இந்த 22 திவ்யதேசங்கள், அதனுடைய ஸ்தல புராணம், அதனுடைய பெருமை என்ன என்று ஒவ்வொன்றாக நாமும் தொடங்கி பார்க்கலாம்.